பிரைஸ் தி லார்ட். இந்த யூடியூப்பின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். முன் போட்ட எல்லா வீடியோக்களை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பார்த்து உற்சாகப்படுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இப்போதும் ஒரு சிறிய பாடலை பாடி வேத வசனத்தை உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம் என்ற அந்த வசனத்தை வைத்து ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு பேசி இந்த நேரத்தை முடிக்கிறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஃபாதர் பாடல் புஸ்தகத்தில் நீர் என்னை தாங்குவதால் தூங்குவை நிம்மதியாய் இந்த பாடலை கூட இந்த நேரத்தில் பாடுவோம். பல நேரத்தில் ஒருவேளை இந்த பாடலை பாடும் பொழுது ஒருவேளை ஒரு சிலருக்கு அது அர்த்தமாய் கூட தோன்றலாம். ஆனால் சில மனிதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற போராட்டங்கள், பிரச்சனை, அவருடைய வாழ்க்கையில் தூங்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். அதனால தான் சங்கீதம் 3:5-4-8 நாம் வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்டதான வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. இந்த நேரத்தில் கூட அதை குறித்து ஒரு பாடலை பாடுகிறேன், கேளுங்கள். என்னை தாங்குவதா தூங்குவை நிம்மதியா, என்னை தாங்குவதா தூங்குவை நிம்மதியா, தேடுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவா என் தகப்பன் நீ நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவா என் தகப்பன் உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். வேத வசனம் சொல்லப்படுகிறது, ஒருவேளை என்னை வீட்டார்கள் பகைக்கிறார்கள், வேலை செய்கிற இடத்தில் பகைக்கிறார்கள், சமுதாயத்தில் என்னை பகைக்கிறார்கள், சகோதரிகள் என்னை பகைக்கிறார்கள், உறவினர்கள் என்னை பகைக்கிறார்கள் என்று நான் நல்லதை செய்கிறேன், நீதியை செய்கிறேன், நான் மற்றவர்களுக்கு நல்லதை செய்கிறேன், ஆனாலும் உலகம் என்னை பகைக்கிறார்கள், பக்கத்திலும் என்னை பகைக்கிறார்கள் என்று ஒருவேளை அப்படிப்பட்டதான சூழ்நிலை நீங்கள் கடந்து போகலாம். ஆம் சகோதரனே, சகோதரியே, பிரியமான தகப்பன்மார்களே, தாய்மார்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் அழகாய் நமக்கு சொல்லியிருக்கிறார், உலகத்தில் நீதியாய், பரிசுத்தமாய், உண்மையாய், நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு அநேக பாடுகள் நிச்சயம் நமக்கு உண்டு. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், 1 யோவான் 3:13, என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரே இந்த உலகம் அறியவில்லை. இதே 1 யோவான் 3:3 முதல் வசனத்தை சொல்லப்படுது பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின
அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆகையால் உலகம் பகைத்தான் நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக அவளுடைய அன்பு எவ்வளவு என்று பாருங்கள் என்று சொல்லிட்டு அடுத்தாப்புல பாருங்க, முடியல. உலகம் அவரை அறியாதினாலே நம்மையும் அறியவில்லை. உலகம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை, ஆனபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஆகையால் உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன் பல நேரத்தில் நம்மை தூசிக்கிறார்கள் அப்படி என்றால், இதே 1 யோவான் பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4:3 வாசிக்கிற பாருங்க. நீங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் கூட வாழ நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்ய நினைக்கிறீங்க. அவர்கள் நீங்க உலகத்தோடு ஒத்து போகாதபடியால் நம்மை தூசிக்கிறார்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிக்கிற பாருங்கள். சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகங்களை செய்து வந்தோம். அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தோமா? அடுத்த 4வது வசனம் பாருங்க. அந்த துன்மார்க்கர் உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். ஏன் உங்களை உலகம் பகைக்கிறார்கள்? ஏன் உங்களை தூசிக்கிறார்கள்? அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்களைப் போல உலகத்தோடு கூட நாம் ஒத்து போகாதபடி, ஒருவேளை தீமையான காரியங்களை செய்கிற மனிதனோடு கூட இணைந்து நாம் தங்கியிருக்கிறபடியால் ஆச்சரியப்பட்டு நம்மை பகைக்கிறது மாத்திரமல்ல, தூசிப்பார்கள். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை தூசிப்பார்கள், நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களை தூசிப்பார்கள், உங்களுடைய அக்கம் பக்கத்தினர்கள் தூசிப்பார்கள். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாய் வாழுங்கள். உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் என்று அந்த இடத்துல வேதத்தில் வாசித்தோம். அடுத்தபடியாக பாருங்க, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 15, 18, 19 உங்களை வாசிக்கிற பாருங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஒருவேளை உலகம்னா யாரும்? உலக மக்கள் தான், நம்முடைய சொந்தங்கள், சிநேகிதர்கள், நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள். ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் கூட உங்களை பகைத்திருக்கலாம். எல்லாரையும் அழைக்கப்பட்டு உங்களை அழைக்காமல் இருந்திருக்கலாம். உறவினர்கள் நீங்கள் பகைத்திருக்கலாம். அதான் ஆண்டு அழகா நமக்கு சொல்லிக்கிறார். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து இருக்கும் பொழுது உங்களை பகைத்தால் அது ஆண்டவரை பகைத்ததுக்கு சமம். அறிந்து சோர்ந்து போக வேண்டாம். அடுத்து பாருங்க, ஏன் உங்களை பகைக்கிறாங்க? 19ஆம் வசனம். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆமா, நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் உலகத்திலிருந்து அவர் உங்களை தெரிந்து கொண்டபடியால் அவர் தெரிந்து கொண்டு அவர் தான் உங்களை நடத்துகிறார். அந்த இடத்துக்கு போகாத, அந்த இடத்திற்கு வராத, அந்த நிகழ்ச்சியை பார்க்காத, இந்த பேச்சை பேசாதே அப்படி என்று நீங்க அவர்களோடு பேசுறார், அவர்களோடு ஏவுகிறார், உங்களோடு ஏவுவார். அப்படிங்க ஆண்டுக்கு பிரியமாய் கூட வாழும் பொழுது கூட உலகம் உங்களை பகைக்கும். அதனாலதான் ஆண்டு சொல்லிக்கிறார், உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடியே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயில வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12 உங்களுக்காய் வாசிக்கிற பாருங்க. ஆண்டவர் நமக்கு அழகாய் சொல்லியிருக்கிறார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பாரு. ஆண்டவர் நிமித்தம் நிந்திப்பார்கள், நாம் சோர்ந்து போக வேண்டாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பொய்யாய் சொல்லுவார்கள், பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்கள், ஆனா நீங்க தான் பாக்கியவான்கள். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருப்பார்கள், 14ஆம் வசனம். சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். ஆம், சோர்ந்து போக வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். உலகம் உங்களை பகைத்தால் நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன் உங்களை உலகம் பகைக்கிறது? ஆண்டு சொன்னார் லூக்கா சுவிசேஷத்தில், எல்லாரும் உங்களை புகழ்ச்சியாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் உலகத்திற்கு நாம் இணைந்து, நம்முடைய உலகத்துல, உலகம் என்றால் உலக ஜனங்கள் தான்.
அவர்கள் ஜனங்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் பகைக்கலாம், நம்முடைய உறவினர்கள் பகைக்கலாம், சமுதாயம் பகைக்கலாம். நீங்கள் சரியாய் வாழும் பொழுது எப்பக்கத்திலும் இருந்து நமக்கு உபத்திரங்கள் கடந்து வரும். நம்மை பகைப்பார்கள், தூசிப்பார்கள். ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டு நமக்கு சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம் என்று. ஆண்டு சொன்னார், என்னையே உலகம் அறியவில்லை, ஆனபடியால் உங்களை அறியவில்லை என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடியே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அவர் உங்களை உலகத்தாராய் நீங்கள் இருந்தால், உலகத்தாராய் இல்லை, உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டபடியால் உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொன்னார். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். சிறிய ஜபத்தை ஏறெடுத்து அந்த நேரத்தில் முடிப்போமாக. பரிசுத்த தெய்வமே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, உலகத்தால் பகைக்கப்பட்டு என்னை எல்லாரும் பகைக்கிறார்கள் என்று சோர்ந்து போய் யார் இருக்கிறார்களோ, குடும்பத்தால் பகைக்கப்பட்டு, சமுதாயத்தால் பகைக்கப்பட்டு, ஆண்டவரே வேலை செய்கிற இடத்திலே பகைக்கப்பட்டு, ஆண்டவரே யாரும் உறவினர்களால் பகைக்கப்பட்டு, நண்பர்களால் பகைக்கப்பட்டு, என்னை எல்லாரும் பகைக்கிறார்கள் என்று சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை ஆற்றட்டும், தேற்றட்டும். ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க எவ்விதமாக இருக்கு என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.